Hi friends, welcome back to SHIV TECHNO channel. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல்ல இருந்து ஐசி இன்ஜின் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்ல இருந்து 2 days ஒன்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் வீடியோஸை. இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஐசி இன்ஜின் பத்தி புதுசா படிக்க போறவங்களுக்கு ஆர்எல்ஸ் ஏற்கனவே ஸ்டடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி. இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 4th செம் படிச்சிட்டு இருக்காங்க பசங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். பிகாஸ் தெர்மல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு பேப்பர் வரும். அதுல ஐசி இன்ஜின் அண்ட் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு 2 chapters வரும். அந்த 2 chaptersக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்க தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்க என்னோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தெளிவா கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டீசல் இன்ஜின் அண்ட் பெட்ரோல் இன்ஜினோட கம்பேரிசன், அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் டீசல் இன்ஜின் அண்ட் பெட்ரோல் இன்ஜின். இந்த கொஸ்டினை வேற மாதிரி எப்படி கேட்கலாம்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஐ இன்ஜின் அண்ட் எஸ்ஐ இன்ஜின். நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன் டீசல் இன்ஜினோட இன்னொரு நேம் சிஐ இன்ஜின், பெட்ரோல் இன்ஜினோட இன்னொரு நேம் ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின், அதாவது எஸ்ஐ இன்ஜின் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜினோட டிஃபரன்ஷியேட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆட்டோ சைக்கிள், இங்கே டீசல் சைக்கிள். தெர்மல் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 சைக்கிள் இருக்கு. ஆட்டோ, டீசல், டியூவல் அண்ட் பிராட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜினை பத்தி தான் டிஃபரன்ஷியேட் பார்க்க போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க ஆட்டோ அப்படின்னு இருக்கா. ஆட்டோ அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, பெட்ரோல் இன்ஜினோட இன்னொரு சைக்கிள் பேரு தான் ஆட்டோ சைக்கிள். அதே மாதிரி டீசல் இன்ஜின் பாத்தீங்கன்னா டீசல் சைக்கிள். நெக்ஸ்ட் இங்க ஏர் போட்டிருக்காங்கல்ல, ஏர் சொல்றது நமக்கு இங்க ஃபியூல் மிக்சர்ஸ் இன் சக்ஷன் ஸ்ட்ரோக் போட்டிருக்காங்க. இங்க ஏர் ஒன்லி டேக்கன் இன் சக்ஷன் ஸ்ட்ரோக். பெட்ரோல் இன்ஜின்ல கார்பரேட்டர் யூஸ் பண்ணி தான் ஏர் சக்ஷன் ஆகும். டீசல் இன்ஜின்ல கார்பரேட்டர் அவ்வளவா தேவைப்படாது. இங்க ஸ்பார்க் பிளக் இஸ் ரெக்யர்ட், இங்க நோ ஸ்பார்க் பிளக் இஸ் ரெக்யர்ட். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பெட்ரோல் இன்ஜினோட இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின் அப்படின்னு சொன்னேன். ஸ்பார்க் இக்னிஷன் அதாவது ஸ்பார்க் பிளக் யூஸ் பண்ணும் அந்த இன்ஜின்ல. இங்க டீசல் இன்ஜின்ல நோ ஸ்பார்க் பிளக் இஸ் ரெக்வயர்ட். லெஸ் ஃபியூல் எஃபிஷியன்சி, இங்க ஹை ஃபியூல் எஃபிஷியன்சி. வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் இன்ஜின்ல லெஸ் வெயிட், வேற டீசல் இன்ஜின்ல ஹெவி வெயிட் தான். இங்க நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் பெட்ரோல் இன்ஜின்ல கம்மியா இருக்கும், டீசல் இன்ஜின்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். நாய்ஸ் அண்ட் வெயிட் கம்மியா இருக்கிற பெட்ரோல் இன்ஜின்ல நம்ம லைட் வெயிட் வெஹிக்கிள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டர் பைக் அண்ட் பைக்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்த பெட்ரோல் இன்ஜின். டீசல் இன்ஜின் பாத்தீங்கன்னா கார்ல இருந்து ட்ரக் வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கமர்ஷியல் யூஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் டீசல் இன்ஜின். இது பெட்ரோல் இன்ஜின் எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும், அப்படின்னா பொல்யூஷன் அந்த அளவுக்கு இருக்காது. இங்க டீசல் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா நாட் எக்கோ ஃப்ரெண்ட்லி, ஸோ பொல்யூஷன் இஸ் ஹை வென் கம்பேர் டு பெட்ரோல் இன்ஜின். டீசல் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஹையா இருக்கும், ஸோ அங்க எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்காது, பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ இந்த ஸ்லைட்ல ஏதாவது டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆட்டோ சைக்கிள், இங்க டீசல் சைக்கிள். ஸ்பார்க் பிளக் இருக்கும், இங்க ஸ்பார்க் பிளக் இருக்காது. எஃபிஷியன்சி லோவா இருக்கும், ஹையா இருக்கும். லெஸ் இன் வெயிட், ஹை இன் வெயிட். நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் ஆர் லெஸ், இங்க நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் ஹை. ஒன்லி யூஸ்ட் இன் லைட் வெயிட் வெஹிக்கிள், இங்க ஃபார் கமர்ஷியல் யூஸ். ஸோ இது இங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி, இங்க நான் எக்கோ ஃப்ரெண்ட்லி. இப்போ இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா சேம் அங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்த மாதிரி தான், அதே பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சேம், செகண்ட் பாயிண்ட் சேம், தேர்ட் பாயிண்ட் சேம். இங்க ஃபோர்த் பாயிண்ட் சிஆர் 6 to 12, இங்க சிஆர் 14 to 22 இருக்குல்ல. இப்போ சிஆர்னா என்னன்னு பார்ப்போம். சிஆர்னா கம்ப்ரஷன் ரேஷியோ. இட்ஸ் அ ரேஷியோ பிட்வீன் ஏர் அண்ட் ஃபியூல். ஃபியூல் எந்த அளவுக்கு போகணும், ஏர் எந்த அளவுக்கு போகணும். இப்போ ஒரு இன்ஜின்ல ஃபியூல் ஹையா போகணுமா இல்ல ஏர் ஹையா போகணுமா சொல்லிட்டு இந்த ரேஷியோ தான் முடிவு பண்ணோம். இந்த ரேஷியோ எது பெஸ்ட் ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா 14 to 22 இந்த ரேஷியோ தான் பெஸ்ட். அப்ப பெஸ்டா இருக்கும் போது நமக்கு எஃபிஷியன்சி ஹையா இருக்கும். எஃபிஷியன்சி ஹையா இருக்கு எங்க இருக்கு, நம்ம டீசல் இன்ஜின்ல இருக்கு. ஸோ டீசல் இன்ஜின்ல சிஆர் ரேஷியோ 14 to 22, ஸோ எஃபிஷியன்சி ஹை. இங்க பெட்ரோல் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா சிஆர் ரேஷியோ 6 to 12 தானே இருக்கு. ஸோ அங்க எஃபிஷியன்சி கம்மியா தான் கிடைக்கும் வேர் கம்பேர் டு டீசல் இன்ஜின். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இங்க லோ எஃபிஷியன்சி, லைட் வெயிட், சீப் இன் பிரைஸ், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லைட்ல பார்த்தோம்ல அதே தான் சேமா இருக்கு. இப்போ இந்த தேர்ட் ஸ்லைட்ல என்ன செய்ய போறோம்னா தெர்மல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல அண்ணா யூனிவர்சிட்டியில 2 மார்க் கொஸ்டின் கேட்டா டைப்ல தான் கேட்பாங்க. கம்பேரிசன் பிட்வீன் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் ஆர்எல்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பெட்ரோல் அண்ட் டீசல் அந்த மாதிரி கேட்டா நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதலாம். இப்போ நார்மலா நம்ம லெஸ் இன் வெயிட், லெஸ் இன் வைப்ரேஷன், லெஸ் இன் காஸ்ட்,
இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதலாம். பட் முக்கியமான 3 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதினாதான் அவங்க வந்து மார்க் போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட்ஸ் ஒர்க்ஸ் ஆன் ஆட்டோ சைக்கிள். எங்க பெட்ரோல் இன்ஜினுக்கு ஆட்டோ சைக்கிள், வேற டீசல் இன்ஜினுக்கு டீசல் சைக்கிள். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து கார்பரேட்டர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் பெட்ரோல் இன்ஜின், கார்பரேட்டர் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் த டீசல் இன்ஜின். இது செகண்ட் ஒன்னு. தென் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின்ல ஸ்பார்க் பிளக் இஸ் ரெக்வயர்ட், டீசல் இன்ஜின்ல ஸ்பார்க் பிளக் இஸ் நாட் ரெக்வயர்ட். இந்த பாயிண்ட்ஸ் தான் கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்துருக்காங்க. இதை நீங்க பாத்துக்கோங்க ஒரு வாட்டி. தென் ஃபோர்த்தா வந்து பிவி டயக்ராம் வந்து கண்டிப்பா வரைஞ்சாகணும். போத் பெட்ரோல் இன்ஜின் அண்ட் டீசல் இன்ஜினுக்கு வரைஞ்சதான் அவங்க ஃபுல் மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜினை பார்த்தோம்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அதுனா என்ன, அதை பற்றி ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பல வீடியோஸில் பார்ப்போம். பை.